Tamil Nadu 360 News. வணக்கம். TN360 செய்திகளுக்கு வரவேற்கிறோம். சிர்காழியில் உள்ள சாய்பாபா கோவிலில் ஸ்ரீ ராமநவமி விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான ஆலயத்தில் விசுவாவசு வருட ஸ்ரீ ராமநவமி பெருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை பக்தி பெருக்குடன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக காலை 8:30 மணியளவில் சீர்காழி ஆஞ்சநேயர் கோவில் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டது. மங்கள இசை முழங்க பக்தர்கள் சாய்ராம் சாய்ராம் என நாம சங்கீர்த்தனம் பாடி பக்தி பரவசத்துடன் பால்குடங்களை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலம் ஆலயத்தை வந்தடைந்ததும் திரளான பக்தர்கள் தங்கள் கரங்களாலேயே சாய்பாபாவிற்கு நேரடியாக பால் அபிஷேகம் செய்து மனமுருகி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணி முதல் உலக நன்மை மற்றும் மக்கள் நல்வாழ்வு வேண்டி சிறப்பு ஹோமங்கள் ஆகம விதிப்படி நடைபெற்றன. இதில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பிணிகள் நீங்கி ஆரோக்கியம் தரும் தன்வந்திரி ஹோமம், செல்வம் பெருகச் செய்யும் லட்சுமி ஹோமம் மற்றும் கண் திருஷ்டி ஹோமம் உள்ளிட்ட மகா யாகங்கள் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டன. யாக பூஜைகளைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு செய்யப்பட்டு மூலவர் சாய்பாபாவிற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து விழாவிற்கு வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஆலய வளாகத்தில் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளையும் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ட்ரஸ்ட் நிர்வாகிகள், தென்பாதி ஊர் பொதுமக்கள் மற்றும் சாய் அன்பர்கள் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர். சீர்காழி தென்பாதியில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சத்குரு சாய்ராம் ஆலயத்தில் இன்று ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு காலை 9 மணிக்கு திரு ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து பால் அபிஷேகம், பால் குடம் எடுத்துன்னு வந்து மகா அபிஷேகம் நடைபெற்றது சாய்ராம் மகா குருக்கு. அதனைத் தொடர்ந்து மகா கணபதி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், சுதர்சன ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், துர்கா ஹோமம் நடைபெற்று மகா பூர்ணாவதி நடைபெற்று இறுதியாக கலச அபிஷேகம், அபிஷேக ஆராதனை நடைபெற்று தீபாராதனை, அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. வெகு சிறப்பாக நடைபெற்றது. தென்பாதி மண்ணில் அமர்ந்திருக்கும் எம் சீர்காழி சாயிநாதனே, பாலபிஷேகம் ஏற்கும் பரம்பொருளே, உன் பாதம் பணிந்தோம் போற்றியே. ராம நவமி நன்னாளில் நீ தந்தாய் அருளின் மழையையே, நம்பிய பேரை கைவிடா அந்த சாய் பாபாவை துதிப்போமே. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.